ஹலோ மக்களே, கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளாக ஒரு ரவா லட்டு செய்யலாமா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக ரவா லட்டு செஞ்சிடலாம். நம்ம சேனல்லே கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் நிறையா இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. சக்கரை பொங்கல், அவல் பாயாசம், நெய்யப்பம், அவல் லட்டு, இந்த எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். கிருஷ்ணர் பாதம் வைக்கிற வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. ரவா லட்டு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? ரவா லட்டுக்கு இப்போ நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, சாதா ரவையாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நம்ம நெய்யில் வறுத்துக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக நெய் விட தேவையில்ல. இதில் நம்ம 1 கப் ரவை சேர்த்துக்க போகிறோம். ரவையை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கை வச்சு பார்த்திங்கன்னா சூடு நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. கை வச்சு பார்த்திங்கன்னா ரவையில் நல்லா சூடு தெரியணும். அதுதான் பக்குவம். அந்த அளவுக்கு நம்மளோட ரவை சூடானதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பவுடர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லட்டு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் அப்படியே முழு ரவையில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துக்க போகிறோம். திராட்சையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஒரு 1/4 கப்பாவது நெய் தேவைப்படும். காய்ச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையுமே பொடி பண்ணிக்க போகிறோம். எந்த கப்பால் நம்ம ரவை மெஷர் பண்ணுமோ அதே அளவில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரையை கண்டிப்பாக பொடி பண்ணிக்கணும். சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ரவையை பவுட்ரு பண்ணல. ரவையை பவுட்ரு பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கையில் பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா கரெக்டான அளவில் நெய் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே 1/4 டம்ளர் நெய்யுமே சேர்த்துடக்கூடாது. காய்ச்சின நெய் தான் யூஸ் பண்ணணும். நெய் எனக்கு ஜாஸ்தியாக வேணாம், நான் ஒரு 2 நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, காய்ச்சின பால் இருக்குது இல்லைங்களா, காய்ச்சின பாலை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கப்போ நீங்கள் சேர்த்துக்கணும். ரொம்ப ஆற விட்டுட்டு சேர்க்கக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா கரெக்டான அளவில் இருக்குது. எடுத்த உடனே முழுசாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா கரெக்டான அளவில் இருக்குது. ஒருவேளை நம்ம நெய்யோ இல்லை பாலோ அதிகமாக சேர்த்துட்டோன்னா திரும்ப ரவையை வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை நெய்யிலே செஞ்சுருக்கிறதுனால 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் பாலில் செஞ்சிங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே காலி பண்ணிடணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.